மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல சத்தமாய் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னை உண்டாக்கினவரே நான் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே இக்கட்டில் ஆண்டவரே நீரே எனக்கு உதவியாய் இருக்கிறீர். ஆபத்தில் நீரே என்னை ஆண்டவரே அப்பா கை தூக்கி எடுத்தீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒருவர் மாத்திரமே காப்பாற்ற முடியும். அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. கிருபை 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 கிருபை. நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. உற்சாகத்தோடு புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது
ஸ்தோத்திரம் அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஒன்றுமில்லாத பாத்திரமாய் எண்ணலாம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்ம மேல அன்பு கூறுபடியினால்தான் கடைசி சொட்டு ரத்தம் வரையில நமக்காய் சிந்தி இருக்கிறார். எப்பேற்பட்ட அன்பு! அந்த தேவனின் அன்பை நினைத்தவர்களாய், ஆண்டவரே என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் மறந்து போகலாம், ஆனால் நீ என்னை மறக்காதவராய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசனத்தை என்னை வழிநடத்துகிற பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ என்னை கைவிடாது நான் நினைக்கும் பொழுது ஆண்டவரே, நான் கலங்கின வேலையிலெல்லாம் உங்களுடைய கரம் என்னை தேய்ச்சது அப்பா, உங்களுடைய வசனம் என்னை தேய்ச்சினது ஆண்டவரே. எத்தனையோ ஸ்தோத்திரம் கண்ணீரின் மத்தியில கடந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நீ பயப்படாத என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் சர்வ வல்லமையுள்ள தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற தேவர்கள் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதையுடையவர். அவரையே நம்பி இருக்கிறபடியினால நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படுவதே கிடையாது. அவர் ஒருபோது நம்மை தள்ளாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை மறக்காதவராய் இருக்கிறார். நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரமே. நாம் மறந்து போகலாம், அவர் நம்மை மறக்காதவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே உண்மை நான் முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். ஆண்டவரே இந்த சிந்தனைகளை எங்கேயோ சுதற விடாம தேவனுக்கும் நமக்கும் மாத்திரம் இருக்கிற அந்த உறவுல எந்த ஒரு விரிசலும் வராதபடிக்கு அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய ஸ்தோத்திர மகிமையை காணப்படுகிற தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு சொல்லுவோமா? ஆண்டவரே உண்மை பாடாத நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, உண்மை தேடாத நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, உண்மையே என் முழு உள்ளத்தோடு தொழுது கொள்வோம்ப்பா. வேற ஆசை இல்ல ஆண்டவரே, உண்மை தவிர இந்த பூமியில வேற ஆசை எங்களுக்கு வேணாண்டாடி ஆண்டவரே. ஆண்டவரே கடைசி நாட்களில வந்து நிற்கிற நம்மை பார்த்து தேவன் கேட்கிறார், நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? தேவ சமூகத்தில் இனமாய் அவருக்காக செய்ய முற்படுவோமா? ஆண்டவரே உமக்காக நான் எதாவது செய்ய வேணும் ஆண்டவரே, உமக்காக நான் எதாவது செய்ய வேணும் ஆண்டவரே. அது எந்த ஊழியமா இருந்தாலும் அது எந்த காரியமா இருந்தாலும் உமக்காக நற்கிரியைகளை செய்கிற பாத்திரமாய் நீர் என்னை மணிந்து கொள்ளும் என்று சொல்லி தேவ சமூகத்துல தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காலத்துல வந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா.
அவர் கொடுத்தது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதபடி நான் போயிருப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்புங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு வருத்தத்தில் எங்களை அகப்பட செய்தீர். எங்கள் இடுப்புகளின் மேல் பாரமான சுமைகளை ஆண்டவரை சுமந்து கொண்டு வர பண்ணினீர். ஆனாலும் நேர்த்தியான இடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறவர் ஒருவர் மாத்திரமே. தேவ சமூகத்தில் செல்வோம். ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நம்புங்க, உங்களுடைய சுத்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுடைய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஊழியத்திற்கு பாத்திரவான்களா எங்களை மாற்றி ஆண்டவரே அப்பா இன்னுமாய் உன்னதங்களில் உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் இன்னுமாய் மேற்படுவோம். தேவன் நம்மை நம்பி கொடுத்த காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுவாராக. Praise the Lord. Thank you, Jesus.